ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான். வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு கேம் பிளே. ஸோ அவங்க வுட் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் கைஸ், இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஃபேஷன். இப்போ நம்ம எவ்வளோ நாள் டூப்ளிகேட் பண்ணலாம். இஷ்டத்துக்கு பாட்டுக்கு டூப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு எங்கே போயிட்டாரு? அங்கே இருக்கார் பாருங்க, ஸ்டோன் உடச்சிட்டு இருக்காரு. வாங்க நான் போய் அவர் உடைக்கிறத நாம் எடுப்போம். யா ஓகே, நம்மளும் ஒரு டூல்ஸ் செய்யலாம். ஓகே, ஆமாம், ஈஸி. ஓகே, நம்ம இப்போ ஸ்டிக்ஸும் அன்லிமிட்டடாக செய்யலாம். எங்கள் ஸ்டிக்ஸ் இந்த ஸ்டிக்ஸ் தான் வேணும். ஸ்டிக் 1 2 1 2. இது செய்ய முடியுமான்னு தெரில. செய்ய முடியல நினச்சேன். தலைவர் கொடுக்குறாரா? நாமளே போய் எடுத்துக்கலாம். ஸ்டோன் டூல்ஸ் நம்மளால செய்ய முடியாது. நாங்கள் இது டெட்டு, ஆனால் கீப் இன்வென்ட்ரியில் தான் இருக்கும், கவலையே இல்லை. ஓகே, பிகாக்ஸ், ஸ்வாட், பிகாக்ஸ் 7. ஓகே, அங்கே போய் ஸ்டோன் மைன் பண்ணுவா. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்கள் சப்போர்ட்டோடு தான் நான் இந்த கேம் பிளே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கோல் கொடுத்துருக்காருப்பா ப்ரோ இதெல்லாம் ஏன் ப்ரோ? நான் சொன்ன மாதிரியே டூப்ளிகேட் மோடு தான் போட்டிருக்காரு. இல்லை ப்ரோ தான். சரி, எதுக்கு தெரியுமா கோல் கொடுத்தாரு? நான் மைனிங் இன்னும் ஒரு மைனிங் எனக்கு தேவையானதில் அவர் வந்து கொடுப்பாரு. அதான் நினைக்கிறேன், அப்படிதான் சொல்லியிருந்தேன். கோல் கிடச்சிருச்சு. கோலை டூப்ளிகேட் பண்ண முடியுமான்னு தெரில, போய் பார்க்கலாம். நாங்கள் டார்ச் வச்சுட்டே வராரு. டார்ச் இல்லைங்க, நம்ம டார்ச் வச்சுக்கலாம். அவரே கொடுத்துருவாரு ப்ரோ, தேங்க்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம். Okay, let's go. ஓகே, இல்லைங்க, நம்ம சவால் எடுத்துக்கலாம். கிரேவல் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ப்ரோ ரைஸ் வாட்டர் வருது. போச்சுப்பா. இங்கே இது வச்சுருக்கு. பக்கத்தில் இங்கே ஃபுல்லாக கிரேவலாகவே இருக்குது.
ஃபேஸ் எதுக்கு ஆகாது ஃப்ரெண்டுகள் சாப்பிட்டு நாங்கள் என்னை சுற்றியும் தனியாக வருது நாட் குட் Welcome to LUD. Let's choose the room. அங்கே அபவுட் இதே காணும் யூடியூப் இல்லையா? யூடியூப் இருக்கேன் இது மெமரி கார்டு எடுத்துட்டு போட்டுருக்காரு சரி, என்ன வேணும்? ஏதோ மாடல் பார்க்குறது அந்த அபவுட் காணும் கீழே இருக்கு பாருங்க, அபோட் பண்ணி இல்லை, கீழே கடைசியில் இருக்கும். இங்கே இருக்குதா எப்படிங்க லெஃப்ட் கை ஒர்க் பண்ணுறது சரி நல்லுங்க நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம் ஜிபியா 250 ஜிபி அது வாங்கிட்டேன் 30,000 நாங்கள் போடுறோம். இதுவே இஎம்ஐ. ஸ்டோன் டூல்ஸ் இந்த தண்ணி ஏன்னா அது ஒன் மொபைலு ஜிக்ஜன்னு ஒன் மொபைல் பிளாட்ஃபார்ம் போட்டா போகிறனா என்னது அதான் வந்து சூர்யா வந்து வாங்கிட்டேன். சூர்யா தான் வாங்கிக்கிறானா இல்லை, அதான் ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மால் நம்பர் எடுத்தாலே எனக்கு சொன்னால் அந்த மால் கடையில் அதே மாதிரி மாடலும் சாஃப்ட்வேர் வெர்ஷனு எக்ஸட்ரா மற்றதெல்லாம் வாங்கினது ஸ்டேட்டஸும் எடுத்து ஓகே ஃபஸ்ட் டே நம்ம மைனிங் பண்ணுறோம் மைன் ஃபேண்டாஸ்டிக் இது 4 லைன் இருந்தால் போதும் நம்ம மாதிரி வாங்கிட்டு வந்தோம் போகிறோம் பழத்தை போயிடுச்சு மேல் வீட்டுக்காரன் என்னது கத்தி பழம் சின்னதாக இருக்கு. ஜண்டை நாட்டு பழம் இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் மாமா போயிட்டாரா? இதில் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் பம் பம் இந்த பம் மாமா போயிட்டாரா ஏன் போடுங்க? ஃபுல்லாக டூல்ஸ் ஆமாங்க, ஆடு பண்ணிட்டீங்க. சனிக்கிழமை அமாவாசை பெரிய ஒன்று. இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான். ஆடி பட்டு பண்ணிட்டு சனிக்கிழமை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எங்க இருக்குது? தேங்காயிலாம் இந்த பெருமை இருக்குது தேங்காயிலாம் பெருமை இது வாங்கிட்டீங்களா? கீழே உள்ளே கொண்டு வரீங்களா நீங்கள் எதுவும் ஆயக்கூடாதுன்னு ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் புதிய யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு ஒரு ஃபீவர் பண்ணா எல்லாத்துக்குமே ஒரு நார்மல் நிறைய பண்ணிட்டேன். நான் போகிறத யூடியூப் ஃபோன் பேசணும். அது எதுவுமே பண்ண முடியாது. யூடியூப் மட்டும்தான் போதும். சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்னோட ஒய்டி மியூசிக்னு ஒரு ஆப்பு சுமட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்காருங்களா சுமட்டோ ஆர்டர் பார்த்து ஓப்பன் பண்ணி வச்சுக்காருங்களா ஆமாம், சுமட்டோ மட்டுமே இது போட்டுக்கிச்சு டொமேட்டோ மட்டும் யூஸ் பண்ணேன். ஏற்கனவே அக்கௌண்ட் பண்ணலாம்.
பீஸா வந்து 23 நிமிஷத்தில் வந்துடலாமா? எப்படியும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் போடுவேன். ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ? அம்மா கேட்பாங்க. ஆர்டர் போடுங்க, வரட்டும் சாப்பிடலாம். என்ன விளையாண்டு சொல்லுவேன்? ராயல் மெஸ் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஓகே கைஸ், அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. எடுக்க முடியும். கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன் பிரியாணியும் நல்லா இல்லை. அதெல்லாம் வெள்ளையா இருக்கு. இப்போதைக்கு தேவைக்கூடாது. A1 அம்பின் பிரியாணி இது வந்துச்சாடா? அது இங்கே ஒன்று இல்லை. ஓகே கைஸ், நாங்களும் ஸ்டோன் பிக்கெட் அயன் பிக்கல்ஸ் எடுத்துட்டோம். அவரும் வெறித்தனமும் வராது, நானும் வெறித்தனமும் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு ஃபுல் அயன் டூல்ஸ் போட்டுருக்கோம். ஷீல்டு கையில் இல்லை, ஏன்னா டார்ச் இருக்குது. இந்த பீச்சில் போய் இந்த இப்படி போனால் நேராக இது போகிற ஐடியா ஓக்க வரமாட்டா கீழே சர்வீஸ் ரோட்டில் அந்த ரோட்டில் வந்து அது சுற்றி ஷோரூம் ரோட்டில் ஒரு ராமலிங்கம் வச்சு நம்ம ஓட்ட முடியும். அந்த மல்லிகை போகிற வழி அதான் அங்கிருந்து திருவாரூர் வர வழி. நான் வடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக 2 பேரும் போயிட்டுருக்கோம். நான் போட்டு போகிறோம். ₹100 ஆயிரத்தோட ஓகே காய்ஸ், என்ன தட்டு சோட 1000 மாமா ஆர்டர் போடுறாங்க. go 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 go. KFC சிக்கனுக்கு 44 ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. நீ எவ்வளோ அனுப்பல? நீ கொடுக்குறது அவங்க கொடுக்குறதா? அது ரேட்டிங் ரிவ்யூ போடுறது. அது நல்லா இருக்காமா, எனக்கு எதுவும் தெரியல. தனியாக இருக்கும்.
சீக்கிரமா ஆ? கம்மு நான் வராங்களா? நபி எல்லாரும் போயிட்டாங்க. வில்லேஜில் ஓ ஆமாம்ல, இந்த வருஷம் அது வரல, போன வருஷம் தான் இல்லை. நபிகாரர் தானே கூப்பிட்டு போறாரு. இல்லை, அவர் வந்து இன்னும் என்ன பண்ணுறோம்ப்பா, இவன் மாதிரி காரை கூட்டு வராது. இது என்ன அது அதெல்லாம் நீ எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தியா? வரது அப்படி ஆகட்டும் தான். ஓகே அதுக்கப்புறம் விடுதல் இல்லை சரி, கோதுமை அல்வாயா? கோதுமை நல்லா தண்ணியில ஓகே கரைச்சு கொல்லு மாவாட்ட கோகோ பிசைஞ்சு சப்பாத்தி பிசைவீங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எல்லாத்துலேயும் வாட்டர் இருக்கு தண்ணியில கரைச்சு அந்த தண்ணி வெளியிட்டு செய்வோம். அதுதான் கோதுமை அல்வா. இது அல்வா எப்பவும் போல பண்றதுதான். கோதுமை எடுக்கிறது அப்படிதான் பண்ணுவாங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணியில போட்டு கரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுக்கணும். தண்ணியில் தான் செய்யணுமா அந்த மாவு இல்லையா? எனக்கு டெய்லி வேணும்ல, நல்லா தானே இருந்தது. மாவே கையில ஒட்டுற மாதிரி இருக்காது. கையிலெல்லாம் ஒட்டதே இல்ல இல்லை. கொல கொலன்னு அப்படிதான் தண்ணியில செய்யணும். ஆட்டுறாங்களே, நீ கல்லில் போட்டு ஆட்டினா அந்த பால் எடுத்து அந்த தண்ணி தெளியணுமா? ஆட்டுறதா? பால் எடுக்கணும் கோதுமாவுல இருந்து ராயல் பிரியாணி இங்கே தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணியா சென்ட் ஜோசப்புக்கு ஆப்போசிட்ல ராயல் யூனிவர்சிட்டி. போதும் வை ஆ என்னமா 20 நிமிஷம் ஆகும் அரை நேரம் டைம் ஓ சை கு 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 ஏதோ என்னவா மார்க்கெட் சோடி Eno sago. ஓகே அதான் ஒன்று கேட்குறேன். சார்ஜ் ஓட்டலாம் வரலையா கை வந்து வரும் ஹோட்டல் மேட்ச் வரும். நாங்கள் இங்கே பாருங்க ஃபுல்லி டோட்டலி இருட்டு நாலு நாட்டு ஆர்டர் போட்டுருப்போம். லெட்ஸ் கோ ரெஸ்டாரண்ட்டு சிவங்க கோல்ட் மைன் இது தெரியுமாலாம் சாப்பாடு வாங்கி எடுத்து போயிட்டாங்க சாப்பிடுவேன். இது நான் சாப்பிடலாம் சாப்பாடு வாங்கி வண்டியில் இதாங்க இது ஃபுல்லி இப்படி இருக்கு அவர் பாட்டு நம்ம விட்டுட்டு போறாரு சரி வாங்க போலாம் அவ்வளோதான் உட்காந்து ஒரு 4 நேரம் உட்கார முடியாது. அவன் சாப்பிட மாட்டான், கைவிட்டு வாங்கிக்க மாட்டான். எனக்கு தான் வேற மீன் போறதும் திங்காம போயிருக்கு. நிறைய வாங்கிட்டு போனேன். வாங்க இது அவன் வாங்க மாட்டான் கீழே இருந்து. நான் இருக்கிறதே மறந்துட்டாங்க சரி கோலாஜன் போகாது. கோலாஜி தாத்தா நடந்து போவாங்க. ஃபோட்டோ அனுப்புறதை பார்த்தாவே சாப்பிடலாமான்னு இருக்கும் நல்லா இருக்கும். நான் போன ஹோட்டல்லாம் நல்லா தான் இருக்கும். கிராமத்துல இருந்து கொல்லாமத்தேர் ஒன்று இருக்கு. ஆமாம் அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஆஃபர் எதுவும் வரது இல்லையாடா ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஆஃபர் நான் தான் ஓப்பன் பண்ணேன். நிறைய ரேட்டு வாங்கியிருந்தேன். அண்டா நான் ஒன்று ஓப்பன் பண்ணி எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லைங்க. எப்போ சொல்லுங்க அப்போ போய் வாங்க முடியுமா? தியானம்
நாளை தக்காளி சாதம் செஞ்சுருக்காங்கல்ல வெஜிடபிள் பிரியாணி ஒன்று வாங்கி போடுங்க நைட்டு தக்காளி சாதம் கடையிலலாம் சாப்பாடு வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது. அது வாங்கி சாப்பிடணும், இது வாங்கி சாப்பிடணுங்கிறதுலாம் கிடையாது. அங்கே ஸ்ரீ ரங்கா டிஃபின்ஸ் ஓபியில் சப்பாத்தி சாப்பிட்டோம், அந்த மாதிரி சப்பாத்தி எந்த கடையிலுமே இல்லை. ஏன் இதுக்கே எப்படிங்க கம்பெனி வந்து சாப்பிட்டு பாருங்க டெய்லியும் எங்க ஆஃபீஸில் சப்பாத்தியே பிள்ளை ரைட்டாக தான் ஊற்றணும் நல்லா இருக்குதா? ரைட்டால் போச்சுன்னா நல்லா இருக்குதாண்ணா அங்கே ஏன்னா நாங்கள் ஓபியில் சாப்பிட்டு சப்பாத்தி 25 ரூபா, அப்படியே மிஷின் இருந்தது, அப்படியே சூடாக குழம்பு காய்கறி இருப்பாங்க. பிங்காக வந்து ஊற்றுறது போகணும் ஐயங்கார் புளியோதரை, லெமன் ரைஸு, வெஜிடபிள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் திங்கக்கிழமை என்னோட போட்டா 30 சப்பாத்தி ஏடா சப்பாத்தி கொண்டு போயிருந்தா நீ? அதெல்லாம் எங்கள் வீட்டில் 9 ரூபாய் இருக்கும் ஒவ்வொரு நாள் எங்கள் வீட்டில் நீ 30 சப்பாத்தி பண்ணுறீங்க? அது அதுக்கு தானே இருக்கும்ல 30 பேர் 9 பேர் வேணும். ஆனால் 2 பேர் வாங்குறோம் 2 3 தான் ஹோம்பு ஆளுக்கு 3 ரூபா தான், ஒருத்தவன் 2 வேணும் சேர்த்து அப்படி வந்துட்டான். அந்த தயிர் சாப்பாடு 70 ரூபாயாடா. ஐந்து சப்பாத்தி 70 ரூபாயா? சப்பாத்தி வித்து சைட் டிஷ்ஷு. ஏடா சப்பாத்தி 2 சப்பாத்தி சைட் டிஷ்ஷோடு சேர்த்து 70 ரூபாய் எடுக்கணும். போன வாரம் அரிசி எடுத்தாரு 1200 என்ன ஆச்சு? சாப்பாடு நல்லா இருக்குதா? என்ன பிராண்டுன்னு கூட பார்க்க மாட்டியா? வேண்டாம் தான் பார்ப்போம், வேண்டாம்னு பார்ப்போம். எனக்கு இருக்குதா செய்ய சொல்கிறாங்களா செய்யணும்னா அவ்வளோதான் நீங்கள் என்ன வேணால் வாங்கி கொடுங்க அரிசி வாங்கணும்னா சம்பளம் வாங்கி போகிறேன், சம்பளம் வாங்கிக்கிறேன். டைமண்ட் ட்ரைனிங்கே முடியலையே இல்லைன்னா வேலைக்கே சேரல கவர் ஒன்று வாங்கி போகிறது காசு இல்லை அப்போ அந்த இப்படி எனக்கு கை வர வாங்கிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை ஓகே சொல்லுங்க, இவர் நம்மளுக்கு தராரு போல, அப்படியே அழகாக இது நம்மள தூக்கி போடலாம். கைப்பையும் நான் கவர்மெண்ட்டுக்கு படிக்கலான்னு அடியில் ஒர்க் பண்ணிட்டே போயிடலாம். படிச்சுட்டு 26 எக்ஸாம் வருதான் 21 வருஷம் படிச்சுன்னா டைரக்டாக பிடிக்கல மெடிக்கலில் நான் தனியாக இருந்தேன் வேலை செய்யணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சு போச்சு. சரி 6 மாதம் வந்ததுக்கு மூலிகை வந்து படித்தது குரூப் போட்டு எதுவும் எழுதுனா கூட அகலகான்னு போயிடலாம். படித்ததுலாம் எவனும் வேலைக்கு போகிறதில்ல தம்பி. படித்து நான் ஆப்போசிட் படிச்சது எம்சிஏ நான் போடுறேன் உட்காந்து அது என்ன கம்பெனி தெரியல போயிட்டுக்கிறேன் எல்லாருமே 6 மாதம் தான் வருவேன்ட்டாங்க இந்த கம்பெனிக்கு அவங்க 3 வருஷமாக இருக்காங்க. சேலரி நல்ல சேலரி 3 வருஷம் 2 வருஷம் 30 40 ரூபா வாங்குறாங்க 40 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் 1 வருஷம் 6 அவன் வந்து கவர்மெண்ட் 8 மாதிரி அவனை வச்சுக்கிட்டாங்க. யார் பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்குறேன் இதான் ஃபோட்டோவோட அனுப்பிச்சு விட்றேன் பார்த்து. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அவன் வீட்டில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரம் லோகி. வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. மேனேஜர் வீட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க வரணுங்கிறது